எழுதுவினை பொருட்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு. சிறுபோகத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகள் ஜனவரியில் வழங்கப்படும். கோட்டாஞ்சேனியில் கேரள கஞ்சா ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. ஜிம்மி கார்ட்டரின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல். கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்வெஸ்ம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்வெஸ்ம வங்கிக் கணக்குகளுக்கு திரைசேரி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் பாதகமான முடிவுகளால் பிள்ளைகளின் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதென தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் நிகழ்த்திய கணக்கெடுப்பின் பிரகாரம் தெளிவாகின்றது. அதன் பிரகாரம் பாடசாலை செல்லும் பிள்ளைகளில் 55% கல்வியில் பாதகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இச்சதவீதம் அதிகமாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் 53.2% பாடசாலை எழுதுவினை பொருட்களை கொள்வனவு செய்வதை குறைத்து அல்லது நிறுத்தியுள்ளதுடன் 26.1% முன்னர் பயன்படுத்திய பாடசாலை எழுதுவினை பொருட்களை மீள பயன்படுத்துவதற்கு எண்ணியுள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட பாடசாலை பிள்ளைகளின் கல்வியில் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கங்களை குறைக்கும் நோக்கி 2025 ஆண்டில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எழுதுவினை பொருட்கள் கொள்வனவிற்காக பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. இங்கு பாடசாலை கல்வி பெறுகின்ற அஸ்வெஸ்ம பயனாளி குடும்பங்களின் பிள்ளைகளுக்காக ஒரு பிள்ளைக்கு 6000 ரூபாய் எழுது கருவி பொருட்கள் கொள்வனவுக்காக கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு வேறாக்கப்பட்டுள்ளதுடன் அதனை டிசம்பர் 27ஆம் தேதிக்குள் அஸ்வெஸ்ம வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்துவதற்கு திரைசேரி ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் ஏனைய தகுந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு 2025 ஆண்டிற்கான ஒரு பிள்ளைக்கு தலா 6000 ரூபாய் பெறுமதியான எழுதுகருவி பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு அவசியமான கொடுப்பனவிற்கான நிதி ஒதுக்கீடு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சிற்கு வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனூடாக பாடசாலை கல்விக்காக பெற்றோரினால் சுமக்கப்படும் செலவுகளுக்கு நிவாரணமளித்து அதனூடாக பாடசாலை பிள்ளைகளின் கல்வியை தொடர்ச்சியாக மேற்கொள்வதனூடாக அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் நம்பிக்கையாகும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டு யானைகளினால் சிறுபோகத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் நெல் உட்பட பயிற்சிகளுக்கு வெள்ளம், வறட்சி மற்றும் காட்டு யானைகளால் ஏற்படும் சேதங்கள் குறித்து விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 80% விவசாயிகளுக்கு சுமார் 80 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் இழப்பீடுகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெரும்போகத்திற்கான இழப்பீடு 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சங்கமித்த மாவட்ட பகுதியில் கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 410 கிராம் கேரள கஞ்சா மற்றும் 8 கிராம் 60 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி இட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஜிம்மி கார்ட்டர் தனது வாழ்நாள் முழுவதும் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான பணிகளில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர். அதற்காக அவருக்கு 2002இல் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்று ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். பிலிப்பைன்ஸின் லூசன் நகரில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நில அதிர்வு 5.6 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை.